வெல்கம் டு அக்கா தங்கச்சி சமையல். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ரவை. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதெல்லாம் நல்லா சூடாகட்டும். நல்லா சூடாகணுன்னே கடுகு போட்டுக்கலாம். அது நல்லா பொரியட்டும். இப்போ ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இது லைட்டாக ப்ரௌன் ஆகட்டும். வெங்காயம் போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் பெரிய வெங்காயம் தான் இருக்குது, சின்ன வெங்காயம் இல்லை. அதனால் நாங்கள் பெரிய வெங்காயமே சேர்த்துக்கிட்டோம். உங்கள் வீட்டில் சின்ன வெங்காயம் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதில் நல்லா ப்ரௌன் ஆகட்டும். நல்லா ப்ரௌன் ஆகட்டும். நாங்கள் 1/4 கிலோ ரவை எடுத்திருக்கோம். அதனால் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். கல்லுப்பு சேர்த்திக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்திக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும். இது கூட ரவையை சேர்த்திக்கலாம். கிளறிக்கிட்டே தான் இருக்கும். 1 நிமிஷம் விட்டிங்கன்னா கூட அது கட்டியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. நல்லா கிளறிக்கிட்டே தான் இருக்கணும். 1 நிமிஷம் கூட விடக்கூடாது. நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. நல்லா கிளறிக்கிட்டே தான் இருக்கணும். உங்கள் மேலே தெரிக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால் கிட்ட இருக்கிறவங்க கொஞ்சம் தள்ளியே இருங்க. இப்போவும் நல்லா கிளறிக்கலாம். அவ்வளோதான், நம்ம ரவை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கொத்தமல்லி தூவிக்கலாம். லாஸ்ட்டாக தூவிக்கலாம். உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு தூவிக்கோங்க.
இதை நல்லா கிளறிக்கலாம். நல்லா கிளறிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோதான், நம்ம ரவை ரெடி ஆகிடுச்சு. வெள்ளை ரவை இந்த பிளேட்டில் போட்டுக்கலாம். சுட சுட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கும் சாப்பிட்டா. நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும் சாப்பிட்டா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.